எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்ன கீதா, காலையில உன் ஃப்ரெண்டு செல்வாவை பார்க்க உமாலை விட்டு போயிருந்தா இல்லையா? போன விஷயம் என்னாச்சு? செல்வாவை பார்த்து எல்லாம் பேசிட்டேன்க்கா. ஈவினிங் வர சொன்னா, நானும் போனேன். உமா இருந்தாளா, அதான் திரும்ப வந்துட்டேன் பார்த்துடுங்க. செயின் தரேன்னு சொன்னானா? ஆமாக்கா, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் என்ன கேட்டாலும் பண்ணுவான். அதனால தான் இப்போ உமாவுக்கு தெரியாம தரான். ஃப்ரெண்டுனா இப்படிதான் கீதா இருக்கணும். யாரு உடனே தான் தெரிஞ்சாலும் வைரிக்கேவெல்லாம் தராம தான் இருப்பாவ. பாரு செல்வா பரவாயில்லையே, பொண்டாட்டி கண்டு பயந்தாலும் தாராம பத்தியா? என்ன பாத்திமாக்கா ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுற மாதிரி பேசுறிய? ஏன் யார குத்தி காட்டி பேசுறிய? ஐயே புஷ்பா, நான் பொதுவா சொன்னேன், நீ எதுக்கு கோபடியா? இல்ல ஃப்ரெண்டுனா இப்படி இருக்கணும், போட்டுட்டு திரிவியெல்லாம் ஒன்றும் தரல அப்படி இப்படி சொன்னிய. நான் தான் எப்பவும் மாட்டி கம்மல் நெக்லஸோடு திரியே, நீங்க என்னைய சொன்னீங்க? ஐயா நான் ஒன்னும் எதுக்குமா சொல்ல போறேன், பொத்தம் பொதுவா தான் சொன்னேன். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலாமா? சரிக்கா விடுங்க, நீங்க ஏன் சண்டை போடுங்கிறீங்க? என்ன பாரு கீதா, அவ என்ன சொல்லி அவனி ஏதோ நான் உன்னிட்ட வச்சுட்டு தராம இருந்த மாதிரிலே இருக்கு. உண்மையே சொல்லணும்னா நானே கவரிங்ல போட்டுட்டு திரியேன். பாரு குளிச்ச போனாலும் போடி, எங்க போனாலும் போடி. என்னைக்காவது கருத்து இருக்கா? நல்லா கேப்பா, கருத்துருக்கா வெளுத்திருக்கா. நீ தங்க என்னைக்கு கருத்து தண்ணில பட்டா? ஆளை பாரு, யார்கிட்ட காதுக்குள்ள பூவை சுத்தியா? சும்மா இதே கண்டது மாதிரி. நான் சரி நம்ம இங்க போட்டு பழகிட்டோம் பத்தியா, அதனாலதான் ஓகே இதான் எல்லாமே போட்டு எடுத்துறேன். மற்றபடி எல்லாம் அடவுலயாங்க இருக்கு. இவ சொல்றதுல ஒரு கதைன்னு அவ வேற கேட்டுட்டு இருக்கியா? சரிக்கா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, விடுங்க. என்கிட்ட இருந்ததுன்னா நான் உனக்கு தர மாட்டேன கீதா. பாரு எனக்கு அவை சொன்னது ஒரு மாதிரி இருக்கு. நீங்க எனக்கு தருவீங்கக்கா, எனக்கு தெரியும், விடுங்க. அதான் இப்ப எனக்கு செல்வாவே தரேன்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்புறம் நீங்க ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? விடுங்க விடுங்க. ஆனா நான் என்ன கீதா, சில வேற மாதிரி போட்டுக்கிட்டு மூடிக்கிட்டா தெரியே. கவரிங் போட்டாலும் எல்லாரும் பார்க்கறதுக்கு தானே இதை போட்டுட்டு தெரியும். இதுல என்ன இருக்கு? மூடிக்கிட்டு தெரியாவளா? என்ன புஷ்பா, யார சொல்லியா? எக்கா நீங்க எதுக்கு கோபப்படுறிய? நான் சும்மா ஒரு பொத்தம்பது வாக்குல சொன்னேன், நீங்க கோபப்படாதுங்க. பொத்தம்பது வாக்குல சொன்னீங்கன்னா பொதுவா இருக்கும்போது எல்லாரும் இருக்கிற இடத்த சொல்லாத, தனியா சொல்லு. மூடிக்கிட்டு தெரியாவலாம், பொத்தம்பது வாக்குல சொல்லியாலாம். ஆளை பாரு. ஐயோ தயவு செய்து நீங்க ரெண்டு முதல்ல சண்டை போட்டதை நிறுத்துங்க. ஆறு கீதா, இப்ப அவைய கோபப்படியாவோ பாரு. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த அரவிந்த் என்ன வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு லட்சுமி அக்கா தேடிட்டு தெரியுது, அறிஞ்சியலா? இதா அது மட்டும் தான் உனக்கு தெரியுமா? அரவிந்த் வீட்டுக்கு வராதது என்னமோ உண்மைதான். அவன் எங்க போயிருக்கான்னு தெரியுமா? எங்க அக்கா போயிருக்கான்? அதான் அவனுக்கு அத்தை ஒருத்தி உண்டு தெரியுமா? இங்க வந்து ஆட வேற செய்தா இல்லையா? இந்த அவளுக்கு மோளதான் கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு யாரது? அந்த அண்ணனோட தங்கச்சி அக்கா. ஆமா ஆமா ஆமா, அவதான் அந்த பார்வதி 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 அவதான். அவளுக்கு வீட்டுக்கு இந்த பையன் போயிருக்கான். ஐயே அப்படியா? எதுக்கா இருக்கும்? எதுக்கா இருக்குன்னு யாருக்கு தெரியுமா? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இருக்கான், அதான் அத்தைக்காரி கேட்டு போயிட்டான். நான் அப்பவே சொன்னேன் இல்லக்கா, அந்த அஜிதா பாக்குறதும் கொஞ்சம் பாவம் போல தெரியா? ஆனா நல்லா வாயாடி பாத்துக்கிடுங்க, பேச்சு கொடுத்தாதான் தெரியுது. சண்டை போட்டிருப்பாவளா இருக்குமோ? ஆமாக்கா இருக்கலாம், அதனாலதான் இவன் கோச்சுக்கிட்டு அத்தைக்காரி கேட்டு போயிருப்பான். ரெண்டு பேரும் கொஞ்ச நாள என்ன ஆட்ட ஆட்டிட்டு தெரிஞ்சாவ, ஏதோ பிடியாத்த மாதிரியும். ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டோம், பைக்ல ஒன்னாவே தெரிஞ்சாவ. ஆமாக்கா, இப்ப பாருங்க லேசா பொண்டாட்டிட்டு சண்டை சொன்னா அங்க போயிட்டானே. சே இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நமக்கு என்ன கீதா, நம்ம அறிஞ்சது நம்மளோட வச்சிருப்போம். நம்ம இதை வெளியே விட்டோட நாளை லட்சுமியா ராணியும் சேர்ந்து நம்ம கிட்டதான் ஆட்டத்து வருவாளோ பாத்துக்க. ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். உடனே லேசா தெரிஞ்ச போதும் நம்ம தான் சொல்லிட்டு வந்தே தீர்வாளுவ. சரிமா, ரெண்டு பேரும் பேசிட்டு சீக்கிரம் கிளம்புங்க, இருட்டிட்டு இல்லையா? எங்க நீங்க எங்க போறிய? ஏன் பக்கத்து வீட்டுல அந்த தங்க அக்காரிக்காவ இல்லையா? அவ காலையிலே என்ன பாக்கணும்னு சொன்னாவலாம். என்னன்னு போய் கேட்கணுமா? நான் போறேன்னா. சரிக்கா போங்க. பாத்தியா கீதா, ஒரு விஷயத்த அறிஞ்சோன்னா எப்படி ஓடுது நீ? தங்கத்தை பார்க்க போகல, தங்கத்திடவே எல்லாத்தையும் எழுதுக்காக போகுது. அக்கா நம்ம தான் சொன்னோன்னு எடுத்து நீ தான் சொல்லி கொடுக்குமா என்ன? நம்ம என்னத்த சொன்னோம்? இவ்வளவு நேரம் அவதானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா, நீ விட்டு. ஆமா அதுவும் சரிதான். நம்ம அறிஞ்சது நம்மளோட வச்சிருப்போம், நம்ம யார்கிட்ட சொல்லண்டானே கீதா. சரிக்கா. சரி கீதா, பின்ன லேட் ஆகுது இல்ல, நானும் கிளம்பி ஏன்னா அந்த ரோஸ்லியா கிளம்புன்னு பாக்கணும் பாத்துக்க. சரிக்கா நீங்களும் போங்க, நானும் போகும்போது அந்த பாக்கியாக்காவை பார்க்கணும், பாத்துக்கிட்டு தான் போனோம். போயிட்டு வரட்டாக்கா? சரிம்மா நீயும் போ. அவ போய் எல்லார்கிட்டையும் சொல்லிய முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்ல போய் ரோசியா காலிட்ட சொல்லிடுவோம். அவியிட்ட சொன்னா அவ எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாவ. அவிய போய் எல்லார்கிட்டையும் கிடைச்சவங்களால நம்ம போய் பாக்கியாக்கா கிட்ட சொல்லிடுவோம். பாக்கியாக்காக தான் ஒரு விஷயம் தெரிஞ்சா உடனே எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவாவ. ரொம்பவே தேங்க்ஸ் அரவிந்த். நீ மட்டும் வராம இருந்துச்சுன்னா நான் எப்படி வீட்டுக்கு வந்திருப்பேனே தெரியல. இரு அம்மாவை கூப்பிடுறேன். வேண்டாம், அன்னைக்கே அத்தை ரொம்ப தான் கோவப்பட்டு திட்டாங்க. நான் கிளம்புறேன் ராதிகா. இவ்வளவு தூரம் வந்துட்டு அம்மாவை பார்க்காம போனா வருத்தப்படுவாவ. கொஞ்சம் இரு. எம்மா எம்மா, ஏ மக்களே
வந்துட்டீங்களா? வாங்க மக்கா, வாங்க வாங்க. என்ன டீ ஃப்ரெண்டு வீட்டு போறேன்னு சொல்லாம எடுக்காம போயிட்டா? சொன்னா நீங்க விடுவீலாமா, அதனாலதான். பாரு மக்கா, எப்படி பேசியா நீ? சரியத்த, நான் கொண்டு விட்டுட்டேன், நான் நீ கிளம்பேன். கிளம்புறியா? ஏன் மக்களே? ஏமா அத்தை மாதிரி ஏதாவது கோவமா? அன்னைக்கு அத்தை ஏசிட்டேனே எடுத்துட்டேனே. நான் தானல உன் அத்தை தானே, திட்டினதுல என்ன குறைஞ்சா போயிட்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் ராதிகா தனியா நின்னா கொண்டு விட வந்தேன், கொண்டு விட்டுட்டேன், கிளம்புறேன் அத்தை. எல்லாரும் இப்படி எங்களை ஒதுக்கி வச்சா நான் வேற யாருக்கிட்ட போய் பேசுவேன் எடுப்பேன். சரி, நம்ம அண்ணனு பிள்ளை தானே சொல்லிட்டு 2 ஏச்சி ஏசிட்டேன். அது என்ன தப்பா? ஏன் அத்தை, இப்ப எதுக்கு நீ வருத்தப்படியா? பின்ன என்ன மக்கா, யாருக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி அந்த உடனே கொண்டு விட்டுட்டேன். நான் கிளம்பின்னு சொல்லிட்டு நிக்க, நீ வருவானே நான் ஆசையா எல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்கேன். என்னத்த சொல்றீங்க? நீ வா மக்களே, கை காலெல்லாம் கழுவிட்டு வா, சாப்பிட்டுட்டு போமா. ப்ளீஸ் அரவிந்த், அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சாப்பிட்டுட்டு போங்க. அதுக்கு இல்ல அத்தை, அஜிதா எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டே இருப்பா. நான் எப்ப போறேனோ அப்பதான் சாப்பிடவே செய்வா. இன்னைக்கு ஒரு நாள் அந்த அத்தைக்காக இங்க சாப்பிட மாட்டியா நீ? சரி அத்தை, சாப்பாடு எடுங்க, சாப்பிட்டுட்டு போறேன். எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் தூக்கி வளர்த்த பிள்ளை இல்ல நீ. நான் சொன்னா நீ கோபப்பட்டுருவியா நீ? சரி அத்தை, போங்க, போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, சாப்பிட்டுட்டே போறேன். சரி மக்களே, இரு வாரேனா. வா மக்கா, என்ன பாத்துக்கிட்டே இருக்கியா? சாப்பாடெல்லாம் எடுத்து தரேன், அரவிந்துக்கு எடுத்து கொண்டு கொடு. சரிம்மா. எப்பா வந்துட்டான். அரவிந்த் உட்காரு, நான் இப்ப வாரேன். சரி போ. ஷோ, பாவம் அஜிதா நமக்காக தேடிக்கிட்டே இருப்பா. ஒரு கால் பண்ணி சொல்லிடலாம். ச்சே, போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கே. எத்தனை வாட்டி கால் பண்ணானே தெரியல. ராதிகா, ராதிகா, என்ன அரவிந்த்? இந்த போன் எடுத்துட்டு போய் கொஞ்ச நேரம் சார்ஜர் போடா. உன்னோட போன் இருக்குன்னு எடுத்துட்டு வா, எனக்கு ஒரு கால் பண்ணணும். சரி அரவிந்த். இத சார்ஜர் போடு, சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு, வீட்டுல கால் பண்ணி சொல்லணும். சரி, நான் என் போன் எடுத்துட்டு வரேன். சரி. இத்தனை வாட்டி கால் பண்ணியாச்சு, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அத்தை வேற ராணியத்தை வீட்டுல கேட்டுட்டு வரேன்னு சொன்னாங்க, அத்தையும் காணல. ஒரு காலை இப்படி போன் பண்ணாம இருக்கே மாட்டாங்களே, எங்க போயிருப்பாங்க? போன் ஏன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு? வேண்டாம், இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேசாம ராணியத்தை வீட்டுல போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாவம் பிள்ளை, அவன் வருவான் இல்லையா எதிர்பார்த்துட்டு இருக்கா. சங்கடம் போல இருக்கே. அஜிதா, அத்தை போய் பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? இவன் அங்கதான் போயிருக்கேன்னு தெரிஞ்சா இவளால தாங்கவே முடியாது. சரி வேண்டாம், நம்ம ஏன் சொல்ல போறோம். கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைய மன ஆறுதலுக்காக ஏதாவது போய் தான் சொல்லணும். அத்தை போய் பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? நம்ம தான் மக்களே பயந்துகிட்டு இருக்கோம். அரவிந்தா ஆனந்தமா வந்திருக்கணும் வீட்டுக்கு. அப்ப ஏன் அத்தை வீட்டுக்கு வரல? நம்ம வீட்டுக்கு ஏன் வரல? இங்க வரதான் கிளம்பிருக்கானோமா. அப்ப யாரோ வேலைக்கு போன் பண்ணிருக்காங்க. சரி அந்தால பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ராணியக்கா வீட்லயே 2 பேரும் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிருக்கு. என்னத்த சொல்றீங்க? ஏன் ஒரு வாட்டி கூட போன் பண்ணி சொல்லாம போயிருக்காங்க? அவன போன்ல சார்ஜர் இல்லையா, அதனால ராணியக்கா கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கான். அப்படின்னாலும் அரவிந்த் அண்ணா போன்ல இருந்து ஒரு கால் பண்ணி பேசிருக்கலாம்ல அத்தை. வேலைக்கு கேட்க போற இடத்துல எப்படிமா போன் பேசிட்டு இருக்க முடியும்? அதனாலதான் நானும் போய் கேட்டேன்னா அங்க ஆனந்தம் இல்லையா. சரி இப்ப வந்துருவாவ அப்படின்னு சொன்னாவ. நீங்க ஆனந்த் அண்ணா கிட்ட பேசுனீங்களா? ஆமாமா, நான் ஆனந்திட்ட இப்பலயே பேசினேன். ஆனந்திட்ட பேசின மட்டுமா, ஆனந்திட்ட பேசிட்டு அரவிந்த் போனை கொடுன்னு சொன்னீங்களே. பேசுனாங்களா? ஒன்னும் சொல்லலையா? இப்போ போனை எடுத்தோடனே அஜிதா சாப்பிட்டாளா, அஜிதா என்ன பண்ணிட்டு இருக்கியா, அஜிதா கிட்ட நான் வர லேட் ஆகும்னு சொல்லிடுங்க. வார்த்தைக்கு வார்த்தை அஜிதா அஜிதான்னு சொல்லி குழப்பிட்டேன் என்ன. அப்படியா அத்தை? ஆமா மக்களே, வார்த்தை வார்த்தை அஜிதா அஜிதா அஜிதா. மூச்சுக்கு 300 நேரமும் உன் பேர் தான் வருது. முன்னாடி எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு சொல்லுவோம். இப்ப அஜிதானே மாறிட்டான். அத்தை உங்களுக்கு கோவம் வருதா? ஐயே, எனக்கு எதுக்கு மக்கா கோவம் வரணும்? முன்னாடி அம்மானே 3 எழுத்தை தான் சொன்னான், இப்ப அஜிதானே 3 எழுத்தை தான் சொல்றான். எனக்கு சந்தோஷம்தான். என்கிட்ட சொல்ல சொன்னாவில்ல அத்தை? ஆமா மக்கா, எத்தனை வாட்டி சொல்லியாச்சு, வாங்கிட்ட தான் சொல்லுங்க சொல்லிடுன்னு சொல்லணும். சரி வா, அவன் வர லேட் ஆவன்ல, நம்ம போய் சாப்பிடுவோம் வா. சரி அத்தை. பாவம் இந்த பிள்ளை, அவனை மேல எப்படி நம்பிக்கை வச்சிருக்கியா? இந்த பையன் எதுக்கு இந்த ராத்திரி அங்க போனா? இன்னைக்கு வரட்டு அவனுக்கு இருக்கு. என்ன லட்சுமி, ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கியா? ஆமா, சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன் இப்போ? நீ சந்தோஷமா இருக்கிறியோ இல்லையோ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் லட்சுமி. யோ போ, தள்ளி போ, சாப்பிட்டுட்டு போ. நீ சந்தோஷமா இருக்க மாட்டியே, ஏன் லட்சுமி பொய்ய சொல்லியா? இருக்கு மனசை இப்ப என்ன சொல்லி கொடுத்துருவானோ. போய் போ, போய் அப்புறம் சாப்பிட்டுட்டு போய் படம் போ. நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி யானி கேட்காம இப்படி விடுவிடு நீ போறா,
கேட்டுட்டு போயான். தள்ளி போ போய், சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்கா. போ போ. ஆமா, என் மொவன் அரவிந்த் எங்க? என்ன மாமா அதிசயமா இவங்கள பத்தி கேக்கியாங்க? ஏய் போ, சும்மா எதையாவது சொல்லிட்டு பாக்க போறோம். அரவிந்த் என் தங்கச்சிக வீட்டுக்கு போயிருக்கான். என் தங்கச்சிக மூளை கொண்டு விட போயிருக்கான். லூஸ் மாதிரி எதையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. எங்கேயா போய் குடிச்சுக்கிட்டு வந்துட்டு எதையாவது உளறிட்டு இருக்காம போ போய். என் தங்கச்சி இப்பதான் போன் பண்ணி பேசினா. உண்மையே சொல்லணும்னா நான் இன்னும் குடிக்கவே இல்லை தெரியுமா? இனி இவன் இப்படியே மனசு மாறி என் தங்கச்சிக்கு விடையே கதின்னு கிடக்க போறான். போன் பண்ணியாமே, சுவிட்ச் ஆஃப் ஆமே. உண்மையா? போ போய், லூஸ் மனசன் கிறுக்கேன். அன்னைக்கு என்கிட்ட என்னெல்லாம் பேசினா, எப்படி மாறி பேசினா, பெரியவங்கங்கிற மரியாதை கூட இல்லாம. பாரு, என் மவன் என் தங்கச்சிக்கு விட்டு போயிட்டான். உங்ககிட்ட பேசுறது கூட விருப்பம் இல்லாம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். சீக்கிரம் பொட்டி படுக்கையை கெட்டி வை, வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் கிறுக்கன் தான், ஆனா உண்மையான கிறுக்கன் யாருன்னு கொஞ்ச நாள்லயே தெரியும். பாரு. அஜிதா மக்களே, அஜிதா. ஹலோ அஜிதா. சொல்லுங்க. இது என் அத்தை வீட்டுக்கு வந்தேன். அத்தை பொண்ணு. கேள்விப்பட்டேங்க. கேள்விப்பட்டியா? யாரு சொன்னா? யாரோ சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். ஏன் இப்ப சொல்லுங்க. என்னடே கோவம் எல்லாம் படியா? நான் சும்மா தானே இருக்கேன், சொல்லுங்க. நீ சாப்பிடனா? அத்தை ரொம்ப கம்பல் பண்ணாங்க, சாப்பிட்டுட்டு போனேன். அதனால சாப்பிட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரிங்க. அங்க எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு நாளும் வராத பையன் இன்னைக்குதான் வந்திருக்கான். வீட்டுல அவளை சும்மா இருக்க முடியலையா? போன் பண்ணி வந்துருன்னு கூப்பிட்டு இருக்கியா போல இருக்கியா இருக்கு. சரி அஜிதா. ஓகே, எடுத்துட்டு சாப்பாடு. சரி அஜிதா, வைக்கிறேன். சரி அத்தை, சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன் அத்தை. என்ன மக்கா சொல்லியா? சாப்பிட்டுட்டு கிளம்பவா செய்யா? பெரு, வெளியே நல்லா மழையா இருக்கு. இந்த நேரத்துல நீ கிளம்ப வேண்டாம். நாளைக்கு காலையில போயிடலாமா? அத்தை, நான் வீட்டுல சொல்லாம வந்ததுக்கே அவங்க அழுதுகிட்டு இருக்கா. நான் இன்னும் சீக்கிரம் போகணும் அத்தை. போலாம் மக்கா, வேற யாருக்கு வீட்லயே நிக்க? உன் அத்தைக்கு வீட்டுல தானே நிக்க. காலையில போயிடலாம். வெளியே சரியான மழை பெய்யுது. மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் நான் கிளம்பதான் அத்தை போறேன். நீங்க ஆசைப்பட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சாப்பிட்டுட்டு போலான்னு இருந்தேன். சரி, நீங்க சீக்கிரம் சாப்பாடு கொடுங்க, நான் கிளம்பிட்டு. என் அண்ணனுக்கு போவேன். என் வீட்டுல ஒரு நாள் நிக்க மாட்டான் நானே. எனக்கு ஆசை இருக்காதா? அந்த உடனே இப்படி கிளம்பின்னு சொல்லிட்டு இருக்கியா? ஏன் அத்தை, சென்டிமெண்டாவே பேசி பேசியே என்ன இப்படி கவுத்து வச்சிருங்க. சரி, நீ போ, சாப்பிட்டுட்டு நீ கிளம்பு. உனக்கு எங்களை விட இப்ப வந்தவே தானே முக்கியம். நீ கிளம்பு. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் நிக்கிறேன். என்ன மக்கா, உண்மையாதான் சொல்லுதியா இல்ல அத்தை வருத்தப்பட்டுன்னு சொல்றியா? உண்மையாதான் அத்தை சொல்றேன். உங்களுக்காக இன்னைக்கு நிக்கிறேன். சரியா? என் அண்ணன் பயம் தாப்பா. நான் இப்ப சாப்பாடு செஞ்சுறேன். எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமால? சரி சரி போவாங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இதுலயே தான் நிக்கிறீங்க, போய் எடுத்துக்கிட்டு வாங்க. ஐயோ, நான் ஒரு லூசு. இந்த மக்கா இந்தவே எடுத்துட்டு வந்துறேன். கனி மக்களே, அம்மா எங்க காணல? பெரியம்மைக்கு வீட்டுக்கு போனவப்பா. பெரியம்மா வீட்டு போனாளா? எப்ப போனாமா? போய் 10 நிமிஷம் தான் இருக்கோம்ப்பா. ஏன் மக்களே, உன்னை விட்டுட்டா போனா? உன்னை கூட்டிட்டு போவில்லையா? நான் டிவில கார்ட்டூன் பொம்மை பார்த்துட்டு இருந்தேனா, அதான் நான் அம்மா கூட போகல. நான் வீட்டுல தான் இருந்தேன். சரி மக்களே, சரி சரி. ஹலோ செல்வா, நான் கீதா பேசுறேன். சொல்லு. நாளைக்கு நான் நகை கேட்டுட்டு இருந்தேன் செல்வா. ஈவினிங் வரை நீ தரவே இல்ல. இதான் இப்ப உமா வந்து உங்க அண்ணி வீட்டுல தான் இருக்கிறத பார்த்தேன். ஆமா ஆமா, நானும் இப்பதான் கேள்விப்பட்டேன். அப்போ எப்ப தருவா செல்வா? சரி கீதா, நான் இப்பவே கொண்டு வரேன். நீ எங்க இருக்கா? டீ கடை ரோட்ல நிக்கிறேன், வரியா? சரி கீதா, அங்கேயே நில்லு, நான் இப்ப வரேன். சரி செல்வா, சீக்கிரமா வந்துடா. 2 நிமிஷம் தான், என்ன வந்துடுறேன். எங்க அப்பா போறீங்க? ஒண்ணும் இல்ல மக்களே, ஒரு சின்ன வேலை, நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். ஏற்கனவே அம்மைக்கு கீதாண்டிட்ட பேசினாலே பிடிக்காது. இப்ப எதுக்கு டாடி வந்து கீதாண்டிய பார்க்க போறாங்க? கனி. என்னப்பா? அப்பா டீ கடை வரை போயிட்டு வந்துடுறேன். வீட்டுல இருந்துங்க கார்ட்டூன் பார்த்துட்டு அப்பா இப்ப வந்துடுவேன். சரிப்பா. எப்படியோ ஒரு வழியா உமா வர முன்னாடி உமாளுக்கு நெக்லஸ் எடுத்தாச்சு. கீதா போட்டுட்டு சீக்கிரம் தந்துட்டானா மாட்டாம வச்சிடணும். அப்பா வரும்போது பிள்ளைக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வரேனா? சரிப்பா. பாய். பாய்ப்பா. எங்கங்க கிளம்பிட்டீங்க? இந்த
ராத்திரி அவசர அவசரமா கிளம்புன மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல உமா. ஏங்க என்னாச்சு? வார்த்தையில ஒரு தடுக்கம், ஒரு பதட்டம், ஒரு நடுக்கம். ஏங்க? ஒண்ணும் இல்ல உமா, சும்மா நான் வெளியே இந்த டீ கடை வர போயிட்டு வந்துடுறேன். டீ கடைக்கு போறீங்களா? வீட்டுல பால் இருக்கு, நான் காய்ச்சி தரேன், வீட்டுல இருங்க. வீட்டுல இருக்கணுமா? பாவம் கீதா அங்க வெயிட் பண்ணிட்டு நிப்பாளே. என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல உமா, இந்த வர்க்கீஸ் வேற வரேன்னு சொன்னானா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் போயிட்டு ஒரே நிமிஷத்துல வந்துடுவேன். ஒரு நிமிஷத்துல வர்றதுக்கு எதுக்குங்க போகணும்? வேண்டாங்க, வீட்டுல இருங்க. என்ன சும்மா கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கியா? உடம்புதான் சரி இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் உன் கண்ணுக்கு இழைச்ச மாதிரியா இருக்கேன்? ஆமா, முதல்ல எல்லாம் புசு புசுன்னு அழகா இருந்தா, இப்ப கொஞ்சம் இழைச்சிட்டா. எனக்கு அப்படி தெரியலையே. டெய்லி பாக்குறது நான் தானே, எனக்கு தெரியுது இல்லையா? கொஞ்சம் இழைச்ச மாதிரி தான் இருக்கா. நான் வெளியே போய் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன், சரியா? சரி, போயிட்டு சீக்கிரமா வாங்க. சரி உமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இன்னும் இப்ப வந்துடுறேன். சரிங்க. எப்பா என்னெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்பாக்கு எப்பவுமே என் மேல ரொம்ப பாசம்தான். பத்தியா எப்படி பேசிட்டு போறாவனே? ஆமாம்மா, அப்பாக்கு உங்க மேலேயும் பாசம்தான், கீதாண்டி மேலேயும் பாசம்தான். என்ன கனி, என்னட்டி உளறிய நீ? ஆமா, நீங்க சந்தோஷப்படனே அப்பா உங்களை இழைச்சிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுத்தினவளா? ஆமா, உண்மைதான் சொன்னாவ. ஏன் அவ எப்பவுமே என்ன சந்தோஷமா தான் வச்சிருக்கியாவ, இப்ப எதுக்கிட்ட அதெல்லாம் சொல்லியா? ஆமா, உங்களை சந்தோஷப்படுத்திய மாதிரிதான் இப்ப கீதா ஆண்டிக்கிட்டே நீ அங்கேயே நில்லு, நான் என்ன வாரேன்னு சொல்லிட்டு போறாவ. என்ன கனி சொல்லியா? ஆமா, இப்பதான் என்கிட்ட வச்சு பேசினவ தெரியுமா? கீதா கிட்டே பேசினவ. ஆமாமா, இப்ப அப்பா கீதா ஆண்டிய பார்க்க தான் போறாவ. அது உங்களுக்கு தெரியாம நீங்க வேற இழைச்சிட்டேன்னு சொன்ன அப்பாய பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறிய. துப்பி மண்டையா, நீ சாதாவே இப்படி பேசினாலே எனக்கு ஆப்பு வைப்பான்னு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு இப்படி பெரிய ஆப்பாவா வச்சுக்கிட்டு போறா. போ, எவ்வளவு தூரம் போறான்னு பாக்கி பின்னாலே இன்னைக்கு வந்து உன்னை கையும் களவுமா பிடிச்சிரேன். என் உயிரே போச்சு, இவனால எனக்கு ஒரு நிம்மதியே இல்ல. இன்னைக்கு வாரேன். அச்சுதா மக்களே, ஏன் கீழே உட்காந்துருக்கா? அழாத மக்களே, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கா? வந்துருவாமா? இல்லத்த, இப்பதான் ஃபோன் பண்ணாவ, காலையில வருவாங்கன்னு நினைக்கிறேன். காலையிலயா? அவன் இப்ப வருவாமா? ஏன் உன்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொன்னான்? ஃபோன் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்ப வந்துருவேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபோனை வைக்கிற முன்னாடி அவங்க அத்தை வந்து இங்க இன்னைக்கு இங்க நின்றுட்டு போனா போதும் அப்படிலாம் சொன்னது எனக்கு கேட்டுச்சு. அத்தைக்காரி சொன்னா எங்க கிடைக்கும்? அவ ஒரு வளங்காத்தவா, எப்படா உன்னை அவனையும் பிரிச்சலான்னு தான் நினைச்சிட்டு இருக்கியா போல. அதனால அவியவனை இப்ப வர மாட்டாவ, நாளைக்கு காலையில தான் வருவாவ. நீ வருத்தப்பட்டு அழுதுட்டே இருக்காத மக்களே, அழாதமா. இதுவரை என்னை எங்கேயுமே விட்டுட்டு போயிட்டு இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தனியா விட்டுட்டு போயிருக்காவ. தனியா எங்க மக்களே விட்டுட்டு போனா? உனக்கு அத்தை அம்மாவா நான் இருக்கேன் இல்லம்மா, அதனால தானே அவன் தைரியமா விட்டுட்டு போனா. வந்துருவாமா? சரி அத்தை. சரி மக்களே, அழாத, வா வந்து படுமா, காலையில வந்துருவான். சரி அத்தை. என்ன இன்னும் செல்வாவை காணல? ஃபோன் பண்ண உடனே வரேன்னு சொன்னா, காலையில வேற ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போட்டுட்டு போனமே. ச்சே, நம்ம வேற ஒண்ணும் போடாம போனா இவங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருமே ஏன் எந்த நகையும் போடல, ஏன் போடல, என்ன பண்ணா, யாது பண்ணானே அவங்களுக்கே பெரிய லிஸ்ட் கொடுக்க வேண்டியதா இருக்குமே. செல்வா ஏன் இப்படி ஏமாத்துறான்? ஐயோ, எப்ப வருவா செல்வா? ஷோ, இந்த கிளவியா இது எதுக்கு இந்த நேரத்துல வருதுன்னு தெரியலையே. சாதாவே 1-9ன்னு சொல்லிட்டு தெரியும், இந்த நேரம் இது வேறயா? என்ன கீதா இங்க நிக்கிய? இல்லக்கா, சும்மா தான் நிக்கிறேன். நீ சும்மாதான் நிக்கியா? அது தெரியுது, இந்த நேரத்துல இங்கயா நிக்கியா? அது வந்து ஏக்கா, இந்த நீங்க இந்த நேரத்துல இங்க? என் மருமா ஒரே தலை சுத்து வாந்தியா இருக்குன்னு சொன்னாமா, அதான் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கலான்னு கடைக்கு போலான்னு வந்தேன். இந்த நேரம் எங்கக்கா கடை திறந்து வச்சிருப்பான்? கடையை பூட்டிருப்பானோ? ஆமா, மணி 10 ஆகுது, இப்ப கடைக்கு போறிய? அவன் 8:30க்கே பூட்டிட்டே போயிருவான். ஐயே ஆமா பத்தியா. சரி, இனி போகும்போது ராணிட்டு ஏதாவது இருக்கான்னு ஒன்று வாங்கிட்டு போறேன். ஆமா, நீ ஏன் இங்க நிக்கியா? சொல்லவே இல்லை. அது வீட்டுக்குள்ள ஒரே புழுக்கமா இருக்குக்கா, கொஞ்ச நேரம் காத்து வாங்கலான்னு தான். காத்து வாங்குறியா? 10 மணிக்கு தனியா நின்னா காத்து வாங்கியா? இல்ல,
இவங்க நீ முன்னாடி போற பின்னாடி வரேன்னு சொன்னாவ இப்ப வருவாக்கா. சரிம்மா. சரி போங்க, ராணியக்கா கதவை பிடிட்டு படிக்க முன்னாடி போய் எலுமிச்சம்பழத்தை வாங்குங்க. ஆமா ஆமா, அதுவும் சரிதாம்மா. நான் பின்ன போறேன் என்னம்மா. சரிக்கா, நீங்க கிளம்புங்க. ம் காத்து வாங்க வந்தாலும் காத்து யாருக்க காதுல பூவை சுத்தியா இவா? இவா சொன்னதை நான் நம்பணும். வேறைய வராது. புயல் காத்துல பொறி தின்னுட்டு இருப்பாவ. அவையல்கிட்ட போய் சொல்லலாம் இல்லையா? வந்தோமா இன்னமும் பேசணுமான்னு போவாது. எதுக்கு நிக்க என்ன செய்யணும், எதுக்கு எப்ப யாரு எப்போ இவள்கிட்ட பேச்ச குறைச்சாதப்ப நல்லது. வரேம்மா. சரிக்கா போங்க. எப்பா யார்கிட்டலாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. செல்வா. என்ன கீதா? என்ன செல்வா பின்னாடி என்ன? ஆமா கீதா, நீ செல்வான்னு கூப்பிட்டா யானு கேட்டேன். என்ன செல்வா, நான் கேட்ட நகை எடுத்துட்டு வந்தியா இப்படி? என்ன கீதா இப்படி கேட்டுட்டா? நீ என்கிட்ட கேட்டு நான் உனக்கு செய்யாம இருப்பேனா? எனக்கு தெரியும் செல்வா, அதனாலதான் நான் எந்த ஹெல்ப்னாலும் உன்கிட்ட கேக்குறது. வேற யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் பண்ணியா? அப்படி பண்ணதுக்கு இவன்கிட்ட என்ன இருக்கு? இந்த கீதா. தேங்க்யூ செல்வா. அட பாவி, யார்கிட்ட கேட்டுட்டு யாருக்கு நகையை யாருக்கு குடிக்கியா? கீதா, நகை ரொம்ப பத்திரம். உமா இதை தேடனானா நான் தீந்தேன். கண்டிப்பா நாளை கொண்டு கொடுத்துரு. சரி செல்வா, கண்டிப்பா நாளை கொடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு போய் நான் சொன்ன டைம் கொண்டு கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரியே கொடுத்துறேன். இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கியானா? இந்த நகையை நான் போன வாட்டி போட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் கேட்டாங்க செல்வா, ரொம்பவே நல்லா இருக்கு, டிசைன் எல்லாம் சூப்பரா இருக்கு, நீ அழகா இருக்கு செல்வா. சரி கீதா, நீ போட்டுட்டு போய் நாளை கரெக்டா கொண்டு கொடுத்துரு. கண்டிப்பா செல்வா. நீ கல்யாண வீட்டுக்கு ஆட்டிக்கிட்டு தெரியறதுக்கு ஏன் நகைய வேணுமா? என் வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு போற நகைய ஈஸியா எடுத்து குடிக்க சரியே இல்ல, குதிச்சிருவோமா? கீதா தனியா போறா, வேணா வீட்டுல கொண்டு விடட்டா? என்ன செல்வா, உன் வீட்டுல 2 வீடு தாண்டி தானே, நானே போய்க்கலாம். சரி பாய் கீதா, காலையில நகையை போட்டுட்டு சீக்கிரம் கொண்டு தா என்ன? கண்டிப்பா செல்வா. நான் நிக்கிறது கூட தெரியாம அப்படி அவகிட்ட பேச்சு. ஏன் செல்வா, என்னாச்சு? கீதா சொல்லு செல்வா. பின்னாலயா? என்ன செல்வா? பின்னால என்னாச்சு செல்வா? வாய்ஸ்ல மாறிட்டு என்ன? பின்னால திரும்பி பாரு. அம்மா, அது வந்து யாருக்கு முன்னாடி கை வைக்கிற? என்ன தைரியம் தான் என் மேல நீ கை வைப்பா? முன்னாடி மாதிரி நான் கேட்டுட்டு பொறுமையா போட நினைச்சா எதுக்கு என் மேல கை வைக்க? நான் வந்த கோவமே வேற. நீ மரியாதைக்கு தள்ளி போயிரு. நான் தள்ளி போடுமா? நான் ஏன் தள்ளி போனோம்? கீதா சும்மா கீதா. தள்ளி போனதான் சொன்னேன், ஓடாத நில்லு. இங்க வா, கிட்ட வா. நீ உமா, அது வந்து எத்தனை நாள் உனக்கு இந்த திருட்டு வேலை நடக்குது? உமா, அது வந்து உமா. ஏய் செல்வம், எனக்கு கையடி. யாரு பேசியது? மகாராணியா? எடுத்துட்டேன் கைய. இப்ப வைக்கும் பருக்கால. ஏண்டி, யாருக்கு நகைய யாரு போட்டுட்டே தெரியுது? இதுக்குமா இப்படி அடிக்கிற? நான் என் போக்குல தான் போயிட்டு இருந்தேன். நீதான் சண்டைக்கு வான்னு கூப்பிட்டா பேசாம போயிரு. அப்பா, முதுகே முறிச்சிட்டா. உன்னை நான் எவ்வளவு நம்புனேன். எத்தனை நாளா இந்த திருட்டு வேலை நடக்குதுன்னு. உமா, அது வந்து உமா. அந்த ஆகலப்பா. உமா இறங்குமா. எத்தனை நாளா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா? இல்ல உமா, இன்னைக்குதான் எதாச்சியா. அடிச்சாத. நீ யாரு, எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியும். மாட்டனியா? உமா, அது வந்து மல்லாக்கப்படுத்த விட்டத்தை பார்த்துட்டு இருக்கியா? மேல என்ன வான வேடிக்கையா நடந்து கிளம்போ நீ. சரிம்மா, இந்த கிளம்பிடுறேன், என்ன போயிடுறேன். உமா கைதான் உமா, தூக்கி விடணுமா? வீட்டு பக்கம் வந்துடாத, வந்தானி வையா. உமா அடிச்சா அடி நல்லா தாங்க முடியல உமா. நீ கண்ணீரை வடிச்சு ஆறு போல ஓடுறாலும் சரி, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வியாகாது. நீ எப்பேற்பட்டவனா இருப்பா? ஹெல்ப் கேட்டா உமா பண்ணலான்னு நினைச்சேன், மற்றபடி ஒண்ணும் இல்ல. ஹெல்ப் கேட்டாளா? ஹெல்ப் நீ என்ன பண்ண வள்ளலா? அப்படின்னா வாசானத்தை கொடு. என் வீட்டுல உள்ளதை எதுக்கு எடுத்து குடிக்கியா? நிச்சிருமா, தெரியாம பண்ணிட்டேன். தப்பு பண்ற எவனும் சொல்றக்கூடிய வார்த்தை தான், தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நீ வீட்டு பக்கம் வந்துடாத சொல்லிட்டேன். உமா நகைய தூக்கி குடிக்க நகைய நீ அவகிட்ட பேசி பாரு. பேச மாட்டேன் உமா, கண்டிப்பா பேச மாட்டேன். நீ பேசுறியோ பேசாம போறியோ, நீ வீட்டுக்கு வந்துடாத, அவ்வளவுதான்.
யாருகிட்ட? உமா கிட்டயா? உங்கனையே காட்ட. உமா, விருந்து வீட்டுக்கு வந்தோன்னா 2 நாள் நின்னோமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கேயே டேரா போட்டுட்டா நான் என்னத்தை தான் பண்ண முடியும்? இதுல வேற ஆர்டர் ரூல்ஸ், அதை பண்ணு இதை பண்ணுன்னு அண்ணன் வேற சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் செய்து கொடுக்க வேண்டியதானே. எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டினா நான் எதை தான் பார்ப்பேன்? நம்ம போடாத வேஷம் கிடையாது, நடிக்காத நடிப்பு கிடையாது. ஆனப்புறமும் இவ வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறாளே. என்ன பண்ணலாம் வசந்தி? உனக்கு இப்படி ஒரு நிலைமை வர நினைச்சே நான் பார்க்கலையே. உன் வீட்டுல எல்லாம் நீ எப்படி இருந்தா? ராஜ மரியாதை, விடிஞ்சா சாப்பாடு, மதியம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, நல்ல தூக்கம், மறுபடியும் ரொட்டீன் வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த எனக்கா இப்படி ஒரு சோதனை? இவளை இப்படியே விடியதும் சரியில்லை. நாளுக்கு நாள் ஆர்டர் போட்டுட்டுல இருக்கியா? நேற்றை சாயங்காலம் என்னட்ட பஜ்ஜி போட்டு சொல்லியா? நான் போட்டு கொடுத்து இவா தின்னணுமா? ஒரு நாடகத்தை போட்ட வேண்டியதான். என்னால தாங்க முடியலப்பா. இன்னைக்கு வரட்டு. வசந்தி, வசந்தி வந்துட்டான் வசந்தி வாந்தினி. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். சொல்லுங்க. எங்க வசந்தி இருக்கா? காலையில ஒரு டீயை போடலையா? கேக்கலங்க. என்ன வசந்தி, என்ன பண்ணிட்டு இருக்கியா? நான் சும்மாவா இருக்கேன். என்ன பாருங்க. என்ன வசந்தி, என்னாச்சு? காலையில பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேங்க. கண்ணிலையும் கையிலையும் காலிலையும் செம அடி. முடியலங்க. பார்த்து போக கூடாதா வசந்தி? இப்படி அடிபட்டு வச்சிருக்கா? என்ன பண்றது? வா, ஆஸ்பத்திரி போயிட்டு வரலாம். வேண்டாங்க, இப்பதான் அதுல இருந்த எண்ணெய் எல்லாம் கையிலையும் கண்ணுல எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். நாளைக்கு எலும்ப கூட முடியலங்க. என்ன பண்றது? ஐயே, இப்ப தங்கச்சி எழுப்பி காப்பி கேப்பாளே. என்ன வசந்தி பண்ணியது? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பொண்டாட்டி இப்படி அடிபட்டு இருக்கியா? தங்கச்சி எழுப்பி காப்பி கேப்பாளாம். ஆமா, தெரியாம தான் கேக்கேன். கோவப்படும் போது கண்ணுல பட்ட அடி தெரியல. அது கோவப்படும் போது நான் அவளை முறைச்சு பாக்கியனா, அதான் அது வந்து உள்ளடியா, அதுல உள்ள போயிருது. எது எப்படியோ, இப்ப என்ன பண்றது? சரி, உனக்கு வேற இப்படி அடிபட்டு இருக்கு. நீ இரு, நான் அவளுக்கிட்ட இல்ல வேலையை செய்ய சொல்றேன். அவகிட்டனா? யார்கிட்ட? ஷியானா கிட்டயா? பாவம், பச்சை பிள்ளை, விளையாட கூடிய வயசு, அதான் வேலை செய்ய போகுது. எப்போ எப்பா அவானா அவா இல்ல, ரேவதிட்ட சொல்லி ரேவதி எல்லாம் செய்யட்டு. காலையில எழுப்பி விட்டு டீ போடாம இங்க இருந்து கதை விட்டுட்டு இருக்காங்க. அண்ணா, ரேவதி வாமா, உன்னதான் நினைச்சேன், வந்துட்டா. என்னண்ணா டீயே இன்னும் போட்டு தரல? தலையெல்லாம் வலியா இருக்குண்ணா. ஆமா ஆமா, நல்லா வலிக்கா, நடிச்சிருவா அப்படியே. இல்ல ரேவதி, காலையில அண்ணி பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாலும். இங்க பாரு எப்படி அடிபட்டு இருக்குன்னு. ஐயோ அண்ணி, இப்படி அடிபட்டு என்ன அண்ணி? பார்த்து எடுத்து போக கூடாதா? பார்த்துதான் போனேன் ரேவதி, அப்படியே வலிக்கு விழுந்துட்டேன். ஐயோ, இனி இதை சாக்க வச்சு நம்மள சமைக்க சொல்லிடுவாங்க போல இருக்கே. ரேவதி, அண்ணா, இது உமா அண்ணி 2 நாளாவே அங்கவா அங்கவான்னு கூப்பிட்டு இருக்காங்க அண்ணா. நான் போகலன்னு அவங்க தப்பா நினைப்பாங்க. நான் 2 நாள் அங்க போய் நிக்கட்டாண்ணா. ஓ அங்க புரியா? சரிம்மா, அப்ப நீ 2 நாள் அங்க போய் நில்லு. அங்க போயிட்டு நான் அன்னிக்கும் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன்னா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. சரி ரேவதி. சரிண்ணா, நான் போயிட்டு வரேன். அண்ணி, நான் உமா அண்ணிக்கு விட்டு போறேன், நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரி ரேவதி. என்ன வசந்தி, உனக்கு இப்படி அடிபட்டு இருக்கு, தங்கச்சி பண்ண விட்டுட்டு போறா? ஆமா, இப்படிதான் விட்டுட்டு போவ. நான் தான் வீடு விழுந்து விழுந்து பாக்கணும். ஆனா அவிய காரத்துல கரெக்டா தான் இருப்பாவ. எது எப்படியோ, சாப்பாடு எடுத்து வந்து தாரேன்னு தானே சொன்னா, தாரத வாங்கி சாப்பிடுனா. இவன் எல்லாம் மனுஷனா? எப்படி பேசிட்டு போறான் பாரு. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் டிவிக்கு பக்கத்துல காசு வச்சுட்டு போறேன். உடம்பு கொஞ்சம் முடியாம ஏதாவது இருந்துச்சுன்னா உமாவையே சின்ன பொண்ணைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா, சரியா? சரிங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியோ நம்ம போட்ட பிளான் செட் ஆயிட்டு. உமா வீட்டுல தான் இனி 3 நேரமா சாப்பாடு. அப்பா, இப்படியே போவோம் உமாளுக்கு வீட்டுக்கு. சரி ராகுல், டைம் ஆயிடுச்சு, நான் நீ கிளம்புறேன். அம்மனை பக்கத்துல தான் கோயிலுக்கு போனவ, இப்ப வந்துருவாவ. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா, வீட்டுல வேற தேடிக்கிட்டே இருப்பாவ. நான் கிளம்புறேன், நீங்க அத்தை கிட்ட சொல்லிருங்க. இவ்வளவு நேரம் இருந்துட்டா இல்ல, கொஞ்ச நேரம் கூட இரா, அம்மா இப்ப வந்துருவாவ. சரி. அப்புறம் நேத்து நைட்டு நல்லா தூங்குனியா? தூங்குனேன். இனி எப்ப அரவிந்த் இங்க வருவா? இனி வரும்போது அவியலையும் கூட்டிட்டு வா. கண்டிப்பா ராதிகா, இனி வரும்போது நானும் அஜிதாவுமா தான் வருவோம். அரவிந்த், இதே நான் நீ கிளம்புறேன், வீட்டுல இருந்து போன் வந்துட்டே இருக்கு, நான் கிளம்புறேன். அத்த கொஞ்ச நேரம் கூட இரு மக்களே, காலையிலோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு போயிடலாம். வேண்டாம் அத்த, வீட்டுல அம்மா தேடிக்கிட்டே தான் இருப்பாவ.
நான் போறேன் அத்தை. இப்ப போட்டுமா, இனி அடுத்த வாரம் அவனும் ஒய்ஃபுமா வருவாவ. வரும்போது ஒரு வாரம் நின்னுட்டு தான் போவாவ. கேட்டனால உன் வேலையை பார்த்து நில்லு. ஏன் அத்தை அஜிதாவை பத்தி பேசினாலே இவ்வளவு கோவப்படுறிய? ஆமா, பின்ன என் பிள்ளை இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தி இருக்கா, அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டா இருக்க முடியும்? அத்தை ராதிகாவே அவ மனசை மாத்திக்கிட்டு நல்லபடியா இருக்கா. நல்லா படிச்சுட்டு நல்லபடியா இருக்க பிள்ளைய நீங்க இத மாதிரி பேசி பேசி குழப்பி விட்டுறாதுங்க. அதுக்குள்ள மக்களே நீங்க எதுவும் சொல்லண்டாம். நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நான் மட்டும்தான் வரணும் அவளை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. அடுத்த வாரம் கூட்டிட்டு வா அவளைய. அத்தை நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா ஆமா, கூட்டிட்டு வா. நான் உனக்கு அத்தை தானே. ஒரு வாரம் நின்னுட்டு போங்க. விருந்து சாப்பாடு தரல இல்லையா? வாங்க. நீங்க இப்படி கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்ச அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? அதான் கூட்டிட்டு வான்னு சொல்லியாச்சு இல்லையா? கூட்டிட்டு வா. அதான் அம்மா சொல்லியாச்சுல அரவிந்த், கூட்டிட்டு வந்துரு. கண்டிப்பா ராகுல். சரியாத்த, இதே சந்தோஷத்தோட நான் போயிட்டு வரேன். பாய். பாத்து போயிட்டோம் மக்கா. அடிக்கடி இந்த பக்கம் வந்துட்டு எடுத்துட்டு போ. உன்னை விட்டா வேற யாருங்க கிடையாது. சரியா? சரியாத்த, நான் இங்க வராமல அடிக்கடி வரேன். பாய் ராதிகா. பாய். நீ வரும்போது அத்தையும் கூட்டிட்டு வாங்க. சரி, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். பாத்து போ மக்களே. சரியாத்த. என்னம்மா திடீர்னு அரவிந்தையும் ஒய்ஃபையும் கூட்டிட்டு வர சொல்லிட்டிய? கூட்டிட்டு வரட்டு. அப்பா என்ன அடி அடிச்சிட்டா, எனக்கே கஷ்டமா இருக்கு. ச்சே, இந்த மூஞ்சிய வச்சுட்டு நான் எப்படி வேலைக்கு போவேன்? போற இடத்துல எல்லாரும் கேட்பாவளே என்னாச்சு என்னாச்சுன்னு. என்ன சொல்லதுக்கு? தூக்கி குடிக்கியானா? யாரு வீட்டு முதல்ல யாரு குடிக்கியான்? எத்தனை வாட்டி இத மாதிரி கொடுத்தானே தெரியல. கடவுளே, நேற்று ராத்திரி அடிச்சே கொன்னா, இன்னைக்கு பேசியே கொன்னுருவா போல இருக்கே. வீட்டில் இருந்தாலும் நம்ம உயிருக்கு கேரண்டியே கிடையாது. என்ன பண்ண செல்வா, இப்படி கையும் களவுமா மாட்டிக்கிட்டியே. எப்படி அந்த நேரம் உமா அங்கே வந்தானே தெரியலையே. நான் என்ன தப்பா பண்ணினேன்? கீதால கொடுத்தது ஒரு தப்பா? அதுக்கு இப்படி எனக்கு ஒரு அடியா? ச்சே, இந்த திருட்டுத்தனம் எத்தனை நாளா இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு கிறுக்கி. எல்லாரையும் ஒண்ணு போல நினைச்சது என் மேல உள்ள தப்புதான். தொடங்கிட்டா, தொடங்கின நிறுத்தவே மாட்டா. ஐயோ கடவுளே, வெளியும் போக முடியாம, வேதனையை யார்கிட்டையும் சொல்லவும் முடியாம, இதே ஒரு தனி வேதனையா இருக்கு. காப்பியாவது கேட்டு பாப்போம், தராளானே. உமா, உமா. ஆய மூடிக்கிட்டு இருக்கணும். ஏன்? காலையில விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது இல்லையா? ஒரு கப்பு காப்பி மட்டும் போட்டு தருவியா? வேற ஒண்ணும் வேண்டாம், காப்பி மட்டும் போதும். போட்டு தருவியா? காப்பியா? காப்பியா போடணும்? ஏன்? எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வீங்களோ? இல்ல உமா, நீ தானே எப்பவும் போட்டு தருவ, அதான் ஒரு கப்பு காப்பி மட்டும் போதும். காப்பியும் கிடையாது, பச்சை தண்ணியும் கிடையாது. நீ யாருகிட்ட கொண்டு நெக்லஸ் கொடுக்க போனியோ அவளுகிட்ட போய் வாங்கி குடி. தப்புதான் உமா, நேற்று ராத்திரில இருந்தே நான் இப்படியே தானே உட்கார்ந்துருக்கேன். நான் பண்ண தப்புதான், மன்னிச்சிரு உமா. மன்னிக்கணுமா? உன்னை நான் எத்தனை வாட்டி மன்னிச்சு மன்னிச்சு விட விட நீ மறுபடியும் அதே தப்பு தானே பண்ணிக்கிட்டு இருக்கிய. ஏன் நகைய அவகிட்ட கொண்டு கொடுக்கன்னா உனக்கு எவ்வளவு இருக்கணும்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உமா, ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு தான் பண்ணேன் உமா. ஹெல்ப் பண்றியா? நீ இந்த மூஞ்சி ஹெல்ப் பண்ணுது. நீ பேசாம இரு. ஏற்கனவே நான் கடும் கோவத்துல இருக்கேன். கூட கொஞ்சம் என்ன கோவப்படுத்தி பார்க்காத. நான் கோவப்பட வேதனை உனக்கு தான். மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இதுல இரு. ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கிய? நான் பண்ணியதுல இருக்கட்டு என்ன, காலையில இருந்தே இதுல இருந்துட்டு இருக்கிய. எலும்பி கிளம்பி ஆபீஸுக்கு போண்டாமா உனக்கு? ஆபீஸுக்கா? இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படிமா போவேன்? எல்லாரும் கேப்பாவே இல்லையா? ஓ, கேப்பாவளா? கேப்பாவனு உனக்கு கேவலமா இருக்கா? இங்க பாரு, இந்த ஆபீஸுக்கு லீவ் போட வேலையெல்லாம் வச்சிருக்காத. முதல்ல கேப்பாவன்னு தெரிஞ்சிருந்தா போவாம இருந்திருக்கணும், புரியுதா? ஆபீஸ்ல கேப்பாவளா? ஆபீஸ்ல உமா உமா உமா, மைனி வரவன் நினைக்கேன். மைனிட்ட தயவு செய்து சொல்லாத உமா. உமா ப்ளீஸ் உமா. கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாம தான் பேசுவான். உமா, இவ ஒருத்தி உமா சுமானி. ஏக்கா உள்ள வாங்கக்கா, கதவு திறந்துதான் கிடக்கு. உமா, என்னக்கா என்னாச்சு? பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன் உமா, சரியான அடி. ஐயே, அப்படியா? ஐயோ, மருந்து வாங்கினியாக்கா? இல்ல உமா, அதான் 2 நாள் உன் வீட்டுல நின்னுட்டு போலான்னு வந்தேன். 2 நாளா? ஆமா, ரேவதி எங்க? நான் முன்னாடி வந்தேன். அவளை பெட்டி படுக்கையில கெட்டிக்கிட்டு இருக்கியா?
ஊருக போறா? இல்ல, அவ 2 மாசம் இங்க நிக்க போறாளா இனி? நான் என்ன சத்திரமா கட்டி போட்டிருக்கேன்? நான் வந்ததாலே உமா இப்படி சொல்லியா? எல்லாரும் எதையாவது சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துருங்க. வாங்க உட்காருங்க. ஒழுங்கு மரியாதையா உன் மைனிட்ட என்ன பேசியோ எடுப்பியோன்னு எனக்கு தெரியாது. சீக்கிரம் கலப்ப சொல்லு. சரி உமா. ஆபீஸுக்கு போண்டான் இல்லையா? போண்டா இருந்து தொலை. எங்க உமா போறா? காப்பி போடவா? இல்ல, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வாரேன். என்ன செல்வா, மைனி இப்படி அடிபட்டுட்டு வந்துருக்கீங்க, என்னாச்சுன்னு கூட கேட்கல? என்னாச்சு மைனி? அதான் சொன்னேன் இல்லையா, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன். ஓ அப்படியா மைனி, உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க. என்ன செல்வா, என்ன பார்க்கவே மாட்டேங்க? ஐயோ, என்னாச்சு செல்வா உனக்கு? நானும் பாத்ரூம்ல தண்ணி வலிக்கு விழுந்தேன். அப்படியே பத்தியா, இதுல கூட மைனியா இருக்கும் குழந்தைனாருக்கும் ஒற்றுமையா 2 பேரும் பாத்ரூம்ல தான் வலிக்கு விழுந்திருப்போம். சரி, ரெஸ்ட் எடு. சரி மைனி. அச்சிதா எங்க போனா? அடுப்பங்கரையில் நிப்பாளா இருக்கான். எம்மா லேய், உனக்கு ஒரு வீட்டுக்கு போனோமா வந்தோமான்னு வர தெரியாதா? போய் அங்கேயே தங்கிட்டு தூங்கிட்டு வாரா? என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிய? இல்லம்மா, அத்தை தான் ரொம்பவே வற்புறுத்தினாவ, அதனாலதான் நின்னேம்மா. நீ ராதிகாவை கொண்டுட போனா தப்பு கிடையாது. போயிட்டு உடனே சாப்பிட சொன்னா. சரி சாப்பிட்டுட்டு வந்துருக்கலாமா? வீட்டுல பொண்டாட்டி ஒருத்தி இருக்கல உனக்கு. ஆமாம்மா. ஒரு போன் பண்ணி உன்னால சொல்ல முடியாதா? அந்த பிள்ளை எப்படி பயந்துட்டு இருந்தா தெரியுமா? போற வழியில மழையும் இருந்துச்சுமா, அதான் போன் நின்று பேசவும் முடியல. அத்தை வீட்டுல போயிட்டு கால் பண்ணலான்னு தான் நினைச்சேன், அப்படியே மறந்துட்டேம்மா. என்னத்தல இப்படி ஒரு பதில் சொல்லிய பொறுப்பு இல்லாத மாதிரி. அந்த பிள்ளை எப்படி ராத்திரி ஃபுல்லா தூங்காம எடுக்காம இருந்தா தெரியுமா? அஜிதா எங்கம்மா? ரொம்ப பாசக்காரன். அஜிதா எங்கன்னு கேட்க அவ அம்மா கிட்ட போயாச்சு. என்னம்மா சொல்றிய? அவங்க அம்மா வீட்டு போயிட்டாளா? என்கிட்ட சொல்லாம அவ போக மாட்டாளே. ஆமா, அவ மட்டும்தான் எங்க போனாலும் உன்கிட்ட எல்லாம் எழுதிட்டு போனோம். நீ எங்க போனாலும் சொல்லிடாத. சொல்லாம போக மாட்டாளாமா? சொல்லாம. தப்புதாம்மா. நான் ஒரு நாள் அத்தை வீட்டுல நின்னு என்னெல்லாம் நல்லது நடந்துச்சு தெரியுமா? அத்தை வீட்டுல நின்னு நல்லது நடந்துச்சா? அவளே எப்போ எரிஞ்சு கொட்டிக்கிட்டு இருப்பா. அவ வீட்டுல என்னெல்லாம் நல்லது நடந்துச்சு? எம்மா, அத்தை கொஞ்சம் மனசு மாறிட்டாவ. அடுத்த வாரம் அஜிதாவையும் என்னையும் அங்க விருந்துக்கு வர சொல்லிருக்காவ தெரியுமா? என்னமக்கா சொல்லியா? விருந்து வர சொன்னாளா? பார்வதிய நம்பவே முடியல. ஆமாம்மா, நிஜமாதான். அடுத்த வாரம் அஜிதாவையும் கூட்டிட்டே வர சொன்னாவ. அதனால நானும் அஜிதாவும் அடுத்த வாரம் அத்தை வீட்டுல விருந்துக்கு போலான்னு இருக்கோம். அப்படியாக்கா மனசு மாறிட்டாளோ? ஆமாம்மா, அத்தை கொஞ்சம் மனசு மாறின மாதிரி தான் இருக்கு. அப்படியா மக்களே? போ அஜிதா அடுப்பங்கரையில நிக்க, போய் பாருமா போ. சரிம்மா. எப்பா, பார்வதிய மனசு மாறிட்ட ஒரு வழியா. இனி அந்த பிள்ளைங்க ஒரு நல்ல சம்பந்தமா பார்த்து முடிச்சிட்டானா எந்த பிரச்சனையும் இருக்காது. பாவம், எல்லா வேலையும் ஒத்த இருந்து செய்துட்டு இருக்கியாளே. அஜிதா இப்போ வந்தீங்க, காஃபி ஊத்தட்டாங்க, குடிக்கிறீங்களா? வேண்டாம் அஜிதா, என் மேல உனக்கு எந்த கோபமும் இல்லையா? கோவமா? எதுக்குங்க? அதான் அத்தை வீட்டுக்கு போயிட்டு போன் எதுவுமே பண்ணல. நீ முதல்ல கோவம் இருந்துச்சுதான், அப்புறம் மனசுல புரிஞ்சுக்கிட்டேங்க. விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, டீ ஊத்தட்டா? வேண்டாம் அஜிதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அடுத்த வாரம் அத்தை என்னையே அங்க விருந்து கூப்பிட்டுருக்காங்க. அப்படிங்களாங்க? எப்படி அவங்க மனசு மாறுச்சு? நேத்து நான் அவங்க வீட்டை போய் ஸ்டே பண்ணேன் இல்லையா, அதுல அத்தைக்கு மனசு நல்லா மாறிடுச்சு. என்கிட்ட அடுத்த வாரம் வரும்போது உன்னையும் கூட்டிட்டு வான்னு சொல்லி விட்டுருக்காங்க தெரியுமா? அப்படிங்களாங்க? சரிங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம உங்க வீட்டுக்கும் போறோம். என்னங்க சொல்றீங்க? ஆமா அஜிதா, காலையில உங்க அப்பா போன் பண்ணாங்களா, போன் பண்ணி பிள்ளைய கூட்டிட்டு 2 நாள் வாங்கன்னு சொன்னவ. சரி கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். போமா? சரிங்க. எப்ப போறது? இப்ப உடனே போவோம். அண்ணா, என்ன பூமாரி? எனக்கு காலேஜுக்கு நிறைய சாதனங்கள் வாங்க வேண்டியது இருக்கு அண்ணா. என்ன நாகர்கோவில் ஒரு பைக்ல கூட்டிட்டு போவியா? எப்ப பூமாரி? 2 நாள் கழிச்சா? இன்னைக்கா? இன்னைக்குண்ணா. இன்னைக்கா? இன்னைக்கு நானும் அண்ணியும் அங்க மாமா வீட்டுக்கு போறோமா. இப்போ இன்னைக்கு உன்னால கூட்டிட்டு போக முடியாதா? ஏங்க, நீங்க பூமாரியை கூட்டிட்டு போயிட்டு என்னெல்லாம் வாங்கணுமோ வாங்கி கொடுத்துட்டு வாங்க. நீங்க வாங்கி கொடுத்த அப்புறம் 2வது நம்ம போய்க்கலாம். சரி பூமாரி, அப்ப நீ கிளம்பு, நான் உனக்கு எல்லாம் வாங்கி தந்துட்டே கிளம்புறேன். ஒரு முடிவு கூட உன்னால சுயமா எடுக்க முடியாதா? எல்லாம் அவிய சொல்லியதை நீ கேட்டுட்டு இருப்பியா? வாங்கி தரேன் கிளம்புன்னு தானே சொன்னேன். இப்ப எதுக்கு நீ தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்கா? ஃபர்ஸ்டே நான் கூப்பிடும்போது கிளம்பு பூமாரி போலான்னு சொல்லிருக்கலாம். இப்ப அவிய சொன்னப்புறம் நீ சொல்லியா? என்ன பூமாரி, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி பேசி பேசி கோவத்தை எடுத்துட்டு இருக்கியா? நீ எல்லாம் முன்னாடி என்கிட்ட ஒரு நாளாவது கோவப்பட்டு பேசிருப்பியல, இப்ப ஏன் இப்படி பேசிய நீ? பூமாரி, இருக்கிற கோவத்துக்கு நீ வேற டென்ஷன் ஏத்தாத. எல்லாம் வாங்கி தரேன் தானே சொன்னேன், கிளம்பு. நீ உன்னை எனக்கு வாங்கி தரேன்டா. ஒன்னால சுயமா முடிவெடுக்க முடியல இல்லையா? இவன் வேலையை பார்த்துட்டு நீ எங்க போடுமோ அங்கேயே போ. சீ, என்ன பூமாரி இப்படி பேசிட்டு போறா? ஏங்க கோவப்படாதீங்க. என்ன ஆச்சுதா? கோவப்படாம இருக்க முடியுதா?
என்ன நடந்துச்சு இப்ப? இவ என்னது இப்படி தெரிச்சுக்கிட்டு போறான்னு தெரியல. சரி விடுங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க. வீட்டுல வந்தாலும் ஒரு நிம்மதியே இல்ல. ஏங்க எப்ப மக்கா கிளம்புறிய? இனி இப்ப கிளம்பணப்பா. தங்கச்சியெல்லாம் அங்கதானே நிக்காவ, அதான் 2 நாள் நாங்களும் போய் நின்றுட்டு வரோம். சரி மக்களே. இது வேலை ஏதாவது ரெடி ஆச்சாமா? அங்கங்கே கேட்டு வச்சிருக்கேன்ப்பா, இன்னும் ஒன்றும் ரெடி ஆகல, இனிதான் பாக்கணும்ப்பா. மாமா, நீங்களும் அத்தையும் தனியா தானே இருக்கிறீங்க, நீங்களும் வாங்க, எல்லாருமா போலாம். வேண்டாமா, நீங்க போங்க, எனக்கு நீ வேலைக்கு போனோம் இல்லையா, நீங்க போயிட்டு வாங்கம்மா. பாட்டி போகும்போதெல்லாம் கேட்காங்க மாமா, நீங்களும் வரலாம் இல்லையா? வரலாம் மக்களே, இப்ப நீங்க போயிட்டு வாங்க. நீ அத்தை தான் அவ்வளோ 2 பேரும் அடம் பிடிச்சு போடணும்னு சொல்லிட்டு போயிட்டாச்சு. ஆமா மாமா. அங்க இருந்து போன் பண்ணியா கூப்பிடியாலோ உங்க 2 பேரையும்? ஆமாப்பா, போன நேரத்துல இருந்தே அண்ணா அண்ணிய கூட்டிட்டு இங்க வா இங்க வான்னு ஒரே போனு தான். சரி மக்களே, 2 பேரும் போயிட்டு வாங்க. என்ன குடும்பமா இருந்து எல்லாரும் கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கியாவ? வாங்க பாட்டி. என்ன மக்களே, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? ஆமா பாட்டி, நாங்க சாப்பிட்டாச்சு. என்னடே ஒன்னு வெளியே பார்க்க முடியல. ஆமாக்கா, காலையில வேலைக்கு போறது, இருட்ட வாரது, வந்து எப்படா படுக்கலான்னு வர்றது, அத மறுபடியும் காலையில வேலைக்கு எங்க பார்க்க முடியுது? ஆமா, உன்னை பார்த்து நிறைய நாள் ஆச்சு. ஆமாக்கா. ராணி இல்லையா, காணல? அம்மா உள்ளதான் பட்டி இருக்காங்க. சரி மக்களே, நீங்க இருந்து பேசுங்க, நான் ராணிய தான் பார்க்க வந்தேன். அத்தை கிச்சன்ல இருக்காங்க. சரிம்மா, நான் போய் பாக்குறேன், நீங்க பேசுங்க. எல்லாரும் ஒற்றுமையா இருந்து பேசிட்டு இருக்கத பாக்கிறதுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்குமா? எப்படியாகும் ராணி மட்டும் அவ குடும்பத்தை இப்படி ஒற்றுமையா வச்சிருக்கியா? நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம மருமோ நம்ம ஒண்ணு சொன்ன மாதிரி 9 சொல்லியா, ஆனா இங்க ராணி 2 பிள்ளைகளும் வீட்டுல இல்லாதோட மனசுக்கே ஒரு மாதிரி இருந்த மாதிரியா இருக்கு. கைக்குள்ளேயே கிடந்தாளுவ, சும்மா இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு திரிவாளுவ. நம்மளாம் இங்க இருந்து குட்டே சங்கீதா குட்டே மோனிசானி கூப்பிடுவோம். சே, பிள்ளை இல்லாட்டாதான் ஒரு மாதிரியா இருக்கு. 2 போன இடத்துல அம்மையை தொந்தரவு பண்ணதோ என்னதோ, எப்படி இருக்காள்வளோ. பேசாம நம்மளும் சாயங்காலம் கிளம்பி வீட்டை கேட்டுட்டு போயிடலாமோ அம்மா வீட்டுல. 2 நாள் போய் நின்ன மாதிரியே ஆகும். ராணி கிளம்பி இப்ப எதுக்கு இங்க வருதுன்னு தெரியலையே. என்னக்கா வாங்க, வரும்போது என்னக்கா சிரிச்சுக்கிட்டே வர்றிய? ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா ராணி, நான் நல்ல சந்தோஷமா தான் இருக்கேன். உன் வீட்டுல உள்ள ஒற்றுமைய பார்த்து என் கண்ணே பற்றம் போல இருக்கு பாத்துக்க. என்னக்கா சொல்றிய? நான் பார்த்தேன் இல்லையா, மாமனாரும் மருமூலம் உன் மூலம் என்ன ஒற்றுமையா இருந்து பேசியவமா, பார்க்கவே அழகா இருக்கு பாத்துக்க. கண்ணு வச்சுட்டாவ, இனி வழங்கின மாதிரிதான். ஓ அப்படியாக்கா, சும்மா இருந்ததா பேசிட்டு இருந்திருப்பாவளா இருக்கான். இந்த காலத்துல எல்லாம் யாருக்க வீட்டுலமா மாமனாரும் மருமூலம் ஈக்குவலா இருந்து பேசுவாவ? ஒரே சோஃபால இருந்து பேசிக்கிட்டு இருக்கியாவ. கொள்ளலாம் ராணி, கொள்ளலாம். எப்படிதான் குடும்பத்தை ஒற்றுமையா ஒட்டி கொண்டு போறானே எனக்கு தெரியலம்மா. அது ஏதாவது ட்ரிக் இருக்குன்னா சொல்லிதா. ஏக்கா, உங்க மருமக உங்கள்ட்ட சண்டையா போடுவா? நீங்க உங்க மருமக ஒற்றுமையா போவ, ரொம்ப நல்ல பிள்ளைன்னு சொல்லுவிய. பிரச்சனையாக்கா ஏதாவது? நம்ம அவ வீட்டு கதையை அறியலான்னு வந்து கேட்டா அவ நம்ம வீட்டு கதையில தோண்டியா? ஐயே, என்ன வார்த்தை கேட்டுட்டா ராணி. என் வீட்டுல எல்லாம் ஒரு சண்டையுமே வராது. நான் இருன்னு சொன்னா என் மருமவா இருப்பா, எலும்புன்னு சொன்னா எலும்புவா, அப்படி ஒற்றுமை. அப்போ உங்களுக்கும் தெரியுது இல்லையாக்கா குடும்பத்தை எப்படி ஒற்றுமையா கொண்டு போனா? நீ யார்கிட்ட ஐடியா கேக்குறிய? அது இல்ல, இருந்தாலும் உன் குடும்பத்தை பார்க்கும்போது நல்லாதான் இருக்கு, அதான் கேட்டேம்மா. சரிக்கா, என்ன கொஞ்சம் வேலை கிடக்கு பாத்துக்கிடுங்க. ஆமா, கேட்கணும் நினைச்சேன். நீ என்ன ராணி, வேலை கிடக்குன்னு எல்லா வேலையும் நீ இழுத்து போட்டு செய்துகிட்டு இருக்கியா? வீட்டுக்கு வந்த மருமவா ஹால்ல உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கியா? நீ எல்லாம் அவிச்சு பறக்கி எடுத்து குடிக்கியா? நல்லாவா இருக்கு? நல்லா கேட்டுக்க, நான் சொல்லியனேன்னு தப்பா நினைச்சாத ராணி. மருமூளையும் வேலை செய்ய சொல்லு, நீ அவிச்சு கொடுத்தாவா தின்னணும். யார அவிச்சு கொடுத்து யாரும் தின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் அவிச்சு கொடுத்து அவளும் தின்னுவாக்கா, அவ அவிச்சு தந்து நானும் தின்னுவேன். நீங்க ஏக்கா
ஐயே கோவப்பட்டாதம்மா, நான் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன், அப்புறம் உன் விருப்பம். ஏக்கா இது வரைக்கும் என் குடும்பத்துல எந்த பிரச்சனை இல்லாம நல்லா தான் போயிட்டு இருக்கு. யாரும் இடையில வந்து கும்மி அடிச்சாம இருந்தா போதும்க்கா. ஐயே நான் ஒன்றும் பிரச்சனை படுத்த வரலம்மா, நான் வந்து சும்மா தான் கேட்கலான்னு வந்தேன். சரிக்கா, இப்ப நீங்க என்னத்து வந்தீங்க? ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கிறீங்க, அதை சொல்லுங்க. இல்ல ராணி, நாளைக்கு ரேஸை வாங்க போனான்னு பேசிக்கிட்டே இல்லையா, போகும்போது ஒரு வார்த்தை என்னையும் கூப்பிடுங்க, நானும் வாரேன், ஒரே ஆட்டோல வாங்கிட்டு வந்துடலாம். நாளைக்கு போனா கூப்பிடுங்கக்கா. சரிம்மா. அப்புறம் நேற்று ராத்திரி இந்த புஷ்பாலம் கீதாலம் இருக்கியாலோ இல்லையா? ஏக்கா என்னத மீன் வாங்க போன பாத்துடுங்க, நேரம் ஆகுது, போயிட்டு வந்து கதையை கேட்கட்டா? சரி, பின்ன உனக்கு நேரம் ஆகுதுன்னா போ. காலையிலே வந்துட்டா ஒவ்வொரு பிரச்சனையா கொண்டு. நம்ம வீட்டை பிரிச்சலான்னு பாக்கியவ, அதுக்கு இடம் கொடுக்காதன்னா அவ ஐவாண்டிட்டு எவ்வளையாவது பிடிச்சி இழுக்கியது. புத்தி கெட்டவா, புத்தி சொல்லி கொடுத்தா புரியாம தெரியுது, இதெல்லாம் உருப்படதுக்கா இருக்கு. ச்சே, போவான்னு பார்த்தா இன்னும் போவாமலையே நிக்கியா. சரி நம்ம நடந்துரும். பாரு, அவ பாட்டு அவ பெய்யாச்சு. ச்சே, போனா போட்டு, நம்ம போற வழியில லைட்டா கீதாவையும் புஷ்பாவையும் பார்த்துக்கிட்டே போவோம். ஒரே சூடு பத்தியாவுமா, தாங்க முடியல. ஏன் ஒரு மாதிரி கேக்குறிய? அதுக்கு இல்லண்ணா, இந்த சூட்ல இவ்வளோ நேரம் அடுப்புல நின்று சமைச்சிட்டு வந்தா இல்லையா, அடுப்புல நின்ன கடுப்பு உன் முகத்திலே தெரியுது. இது அடுப்புல நின்ன கடுப்பு இல்ல, அடுத்த வீட்டுல இருந்து வந்ததுனால வந்த கடுப்பு தான். என்ன உமா இப்படி சொல்லிட்டா? நான் உன் அக்கா தானே, உன் வீட்டுல நான் நிக்க கூடாதா? நில்லுங்க நில்லுங்க, நின்னா காலு வெள்ளிக்கா, அதான் உட்காருங்க சொல்லி உட்கார இடம் தந்திருக்கீங்க இல்லையா? சரிடே, எனக்கு யாரும் சாப்பாடு தரதுல மன வருத்தப்படண்டா. நான் கிளம்பி. ஓவர் படம் காட்டுற வேலையெல்லாம் இங்க வச்சிருக்காதுங்க, கிளம்பெல்லாம் கிளம்பிக்கிட்டே இருங்க. இருங்கக்கா சாப்பிடுக்கங்கான்னு கெஞ்சுற வேலை இங்க யாரும் கிடையாதுக்கா. என்ன இழுவ எடுத்தேன் கவுத்தேன்னு பேசிட்டு இருக்கிய? ஆமா, இங்க எல்லாரும் வந்து அடைக்கலம் புகுந்தா நான் ஒருத்தி கடனை எப்படி வேலை செய்வேன்? தெரியாம தான் கேக்கேன். கண்ணுலயும் கையில எல்லாம் அடிபட்டு இருந்தே, இப்ப சரியாயிட்டோ? அது கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிட்டுமா. உமா, நீ ஏன் கோவப்படியா? நான் சொல்றத பொறுமையா நிதானமா கேளு. கரெக்டா சரியா நீயே சொல்லு. கரெக்டா சரியா ரெண்டுமே ஒண்ணுதான். முதல்ல ஐடியாவை சொல்லுங்க. இங்க பாரு, எந்த லீவு விட்டாலும் ரேவதி இங்க வந்துறியா? நீயும் நானும் மாறி மாறி அவிச்சு போடியும். கரெக்ட் தானே? புதுசா சொல்லுவியன்னு பார்த்தா பழையதே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறிய. கேளுன்னா இழுவ, ஒரு ஆளு சொல்ல வர்றது ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கேளு. சொல்லுங்க. அதான் ரேவதி இங்க வந்தே ஒரு மாசம் ஆக போகுது. இவ கிளம்புற மாதிரி தெரியல. நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு பிளான போட்டு ரேவதிக வீட்டுல ஒரு மாசமே நிப்போமா? ஏக்கா என்னக்கா சொல்றிய? ஆமாண்ணா இழுவ, எல்லா தடவையும் அவ தானே இங்க வந்து நிக்கிறியா? இன்னும் ஏப்ரல் மாசமும் முடிய போகுது, மே மாசம் ஃபுல்லா நம்ம அவ வீட்டுல போய் நிப்போம், அவிச்சு தரட்டு நமக்கு. ஏக்கா இந்த ஐடியா சூப்பரா இருக்குக்கா. சூப்பரா இருக்குல்ல? இன்னைக்கு செல்வா வந்தானே நீயும் கேளு, இவங்கள்ட்ட நானும் கேக்கேன். நம்ம நாளைக்கே கிளம்பிடும், சரியா? நம்ம கிளம்பியதெல்லாம் இருக்கட்டு, அவ முதல்ல இங்க இருந்து கிளம்பணுமே, அதுக்கு என்ன பண்றது? ஆட கொண்டான சூப்பர் ஐடியாக்கா. சரிம்மா, எப்படியும் இப்ப அவ வருவா, வந்தோன்னா சரியா? ரெடியா? சரிக்கா சரி. உமானி உமானி வந்துட்டா. வா ரேவதி வாமா. சாப்பிட டைம் ஆச்சு, இன்னும் உன்னை காணலையே, உன்னை கூப்பிட வரலான்னு கிளம்பலான்னு இருந்தேன், நீயே வந்துட்டா. ஓ அப்படியா நீ? ரொம்ப பசியா இருந்துச்சு, அதான் சீக்கிரமா வந்துட்டேன். ஐயே அதுக்கு என்னம்மா, உட்காரு உட்காரு. பரவாயில்ல நீ, நான் நிக்கிறேன். வசந்தி நீ எப்படி இருக்கு? வலியாதான் இருக்கு, என்ன பண்றது ஒன்னும் புரியல ரேவதி. அண்ணா வந்தாலும் ஹாஸ்பிடல் போய் மருந்து வாங்குங்க, இப்படியே வச்சிட்டு இருந்தா எப்ப சரியாகிறது? ஆமா, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோமா. ஓ அப்படியா நீ? இது இவங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை, இங்க வந்து நிக்கிறாவ. எங்க அம்மையும் என்ன அங்க கூப்பிட்டுட்டே இருக்காவ. அதான் நான் நாளைக்கே கிளம்புறேன் பாத்துக்க எங்க அம்மா வீட்டுக்கு. நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறீங்களா? ஆமா ரேவதி, இங்க அரிசி பருப்பு மளிகை சாதனம் காய்கறி எல்லா ஐட்டமும் இருக்கு. அக்காளாலையும் சமைக்க முடியாதா? நீ இங்கே நின்று அக்காளுக்கு இவங்களுக்கு சமைச்சு கொடுமா. என்னடி சொல்றீங்க? நான் சமைக்கிறதா? ஆமா ரேவதி, நான் போயிட்டு 2 நாளையில வந்துருவேன். நீ அக்காளையும் இவங்களையும் நல்லா பாத்துக்க, எல்லா நேரமும் சமையல் பண்ணி கொடுமா.
ஐயோ அண்ணி, நான் சொல்லவே மறந்துட்டேன். என் வீட்டுக்காரங்க இன்னைக்கு ஈவினிங் என்ன கிளம்ப சொல்லிட்டாங்க. என்ன ரேவதி சொல்லியா? இந்த ஒரு மாசமும் ஃபுல்லா நிப்பானி பார்த்தா கிளம்புறேன்னு சொல்லியா? ஆமா அண்ணி, அவங்க கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிள்ளை வேற அவங்க அப்பாவை பார்க்கணுட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்காளா, அதான் இன்னைக்கே கிளம்புறேன். ஓ அப்படியா, சரிம்மா சரி, அப்ப நீ கிளம்பு. சாப்பாடு போட்டுட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம் நீ, நான் இந்த பேக் பண்ணி வச்சுட்டு வரேன், வந்தப்பறம் சாப்பிடுறேன். சரி ரேவதி. அக்கா சூப்பர் அக்கா, உங்க ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. ஆமா, ஐடியா கொடுக்கறதுல இந்த வசந்தியை மிஞ்சிட முடியுமா? இன்னைக்கு அவ போட்டு நாளைக்கு அவ வீட்டுக்கு நம்ம போலாம், எப்படி? சரி உமா, நீயும் பேக் பண்ணு, நானும் போய் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன். சரிக்கா சரி. எப்படியோ ரேவதி ஒரு வழியா கிளம்ப போறா. நாளைக்குல இருந்து நமக்கு சமையலுக்கு லீவு விட்டாச்சு.